Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். போய் மேல போய் சொல்லிட்டே போறேன். ஆனா என்கிட்ட இருக்கிறது உண்மை மட்டும். ஒரே ஒரு உண்மை. அத நான் சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னேன்னு வெச்சுக்கோ. உன் கதை மொத்தமா க்ளோஸ். என்ன சொல்லிட்டா? இல்ல காசு தரியா? என்ன செந்தில கோவம் வருதா? அதெல்லாம் நாணயஸ்தனுக்கு வரணும். உனக்கு ஏன் வருது? யோ என்னயா போனா போதுன்னு விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்ட போற. ஒரு வாத்தியாரா இருந்துகிட்டு இப்படி பொறுக்கி மாதிரி வந்து ஒருத்தனோட சூழ்நிலையை புரிஞ்சுக்காம நான் வந்து மிரட்டிட்டு இருக்க. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? யோ நீ பாத்தியாயா நான் அயோக்கியன்? நீ பாத்தியா? சும்மா கடுப்பேத்திட்டு. ஓ அந்த அளவுக்கு ஆகி போச்சா? சரிப்பா, நீ சொன்னது கரெக்டு தான். இனி ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். அவசரப்பட்டு பேசிட்டமோ? சார் சார் இருங்க சார், நான் கோவத்தில் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டேன். அதை நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. இப்ப என்ன காசு தானே, அதுக்காக நான் அலைஞ்சிட்டு இருக்கேன் சார். எப்படியாவது பரட்டி கொடுத்துருவேன் சரிங்களா? தப்பா எடுத்துக்காதீங்க சார். சார் சார் எங்கிட்டு திரும்பினாலும் முட்டுக்கட்டியாவே இருக்கு. இப்ப என்ன செய்ய? சமயக்காரர் காசு இல்லைன்னு எப்படி சொல்றது? புள்ளியாரப்பா, நீதான் எப்படியாவது வழி காட்டணும். ஐயா, சிதம்பரம் ஐயா. ஐயா வந்துட்டா போல இருக்கே. அண்ணே வாங்கண்ணே. என்னவா புது பொண்ணு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. அண்ணா அப்பிச்சு யாரும் இல்லையாம்மா? கல்யாண வேலைக்கு பாக்கு வாங்கிக்க வர சொல்லியிருந்தாங்க. அது அப்புச்சிக்கு உடம்பு முடியல, மேலதான் படுத்துட்டு இருக்காங்க. அண்ணனும் வெளியே போயிருக்கு. அப்படியா? கல்யாணம் சாந்த விசேஷம் எல்லாத்துக்கும் அப்பிச்சு என்னையதான் சமையல் வேலை பார்க்க சொன்னாங்க. இன்னைக்கு பணம் வச்சு பார்க்க தரேன் சொல்லியிருந்தாங்க. அதை வாங்க தான் வந்தேன். மளிகை சாமான் காய்கறிக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுக்கணும்ல. சத்த அப்பச்சி கிட்ட சொல்லி பணத்தை வாங்கிட்டு வரியாத்தா? இப்ப இவர்கிட்ட காசு இல்லைன்னு எப்படி சொல்றது? சத்தமா பேசிட்டு அப்புச்சிக்கு கேட்டுருமே. ஆண்டவா. அண்ணன், உங்ககிட்ட ஒரு விஷயம். சொல்லுதா? இல்லண்ணே, டீ காப்பி எதுவும் குடிக்கிறீங்களா? போட்டு எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம்தா, வேலை கிடக்கு. அப்பச்சிக்கிட்ட சொல்லி காசு வாங்கி கொடுத்தனா வேலைய ஆரம்பிப்போம்ல. ஐயோ, இருங்க நான் வந்துடுறேன். சரிதா. இந்த கல்யாணம் நல்லபடியா முடியணும். எவ்வளவு தான் இருக்கு? 5001 இருக்கு. என்னது 5001 தான் இருக்கா? அப்பச்சி 5 லட்சம் தரேன் சொன்னாங்களே. அண்ணே கொஞ்சம் மெதுவா.
அப்புச்சி முடிச்சிட போறாங்க. இத அட்வான்ஸா வச்சுக்கோங்க. ஒரு 4 நாள்ல மீதி காசை கொடுத்துறேன். என்ன தானி பெரிய வீட்டு கல்யாணம், எல்லாத்தையும் நான் என் கை காசை போட்டா பண்ண முடியும்? ஏற்கனவே உங்க அண்ணா மாமியா இந்த கல்யாணத்துல ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு, கல்யாணம் நின்னு போயிடும்னு ஊரே சொல்லிட்டு இருக்கா. அப்படி ஏதாவது நடந்து நான் பெரிய சிக்கல்ல மாட்டிக்கவல. என் ஆளுங்களாம் அதே நாள்ல ஏகப்பட்ட கல்யாணம் இருக்கு, அதுக்கு பாக்கு வாங்கிக்கன்னு கெஞ்சுறாங்க. நான் தான் ஐயாவுக்காக ஒத்துக்கிட்டேன். இப்ப காசு ஒழுங்கா வரலன்னா என்ன பண்ண? ஒரே குழப்பமா இருக்கதா. ஐயோ அண்ணே, ஒரு குழப்பமும் இல்லைண்ணே, என்ன நம்புங்க. அப்புச்சி என்ன உங்களுக்கு நேத்து இன்னைக்கா தெரியும்? இதுவரை வீட்டு நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நீங்க தானே சமையல் பண்ணிருக்கீங்க. என்னைக்காச்சும் உங்க மனசு கோன்ற மாதிரி நடந்திருக்காங்களா? இந்த தடவை ஏதோ பேங்க்ல பிரச்சனை, காசு எடுக்க முடியல. சரியானதும் நானே வாங்கி கொடுத்துறேன். நீங்க தயங்காம வேலையை ஆரம்பிங்கண்ணே. என்னம்மா நீ இம்புடு காசை எங்க இருந்து புரட்டுறது? காசு மொத்தத்தையும் வாங்கி நானா பாக்கெட்ல வச்சுக்க போறேன்? காய்கறி கடை, மளிகை கடை, எண்ணெய் கடை எல்லாரும் கை நீட்டினா அட்வான்ஸ் ஏதாவது கொடுக்கணும்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.